Inorganic chemistry coordination chemistry paper 1 unit 4 kinetics and mechanisms of substitution reactions of octahedral and square planar complexes இந்த வீடியோல நாம இன்னைக்கு mechanism of the substitution reactions பத்தி பார்க்க போறோம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் வீடியோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே ராஜராஜன், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வேதியியல் துறை, மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி, தஞ்சாவூர். ஆல்ரைட், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம் அதை நம்ம பார்க்கலாம். ஒரு மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல் அயான் ஒரு பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜா ஆக்ட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா அதை ஒரு பாசிட்டிவ் டைபோல் அப்படின்னு சொல்லலாம். அது பாசிட்டிவ் டைபோலா இருக்கிறதுனால லிகாண்ட் ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் சார்ஜை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற அயானிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நாம கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு சப்ஸ்டேட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லிகாண்ட ஒரு இன்கமிங் லிகாண்ட் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுச்சுன்னா அதை நாம சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த சப்ஸ்டேட்ல இருந்து வெளியில போற லிகாண்ட நம்ம ஜெனரலா லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சப்ஸ்டேட்குள்ள புதுசா உள்ளார வர்ற அந்த அட்டாக்கிங் குரூப்பை நம்ம அட்டாக்கிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சப்ஸ்டிடியூட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஒரு லிகாண்ட் இன்னொரு லிகாண்டை ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி லிகாண்ட் நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இல்லைன்னா டைபோல், நெகட்டிவ் டைபோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர் இருக்குது. அதனால ஒரு லிகாண்டை இன்னொரு லிகாண்ட் ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ற அந்த ரியாக்ஷனை நாம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நாம அதை சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. mx6 plus y giving mx5y plus x. இப்போ இந்த அட்டாக்கிங் லிகாண்ட் mx6 அப்படிங்கிற அந்த சப்ஸ்ட்ரேட்டை பல வழிகளில் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணி அதை mx5y அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எந்தெந்த வழிகளில் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 அது யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அப்படி இல்லைன்னா SN1 அதை டிசோசியேட்டிவ் SN1 மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஆர்கானிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். சாதாரணமாக ஒரு பிரைமரி அல்கைல் ஹேலைட் இருந்துச்சுன்னா அது SN2 மெக்கானிசம் வழியா நடக்கும். அதே மாதிரி ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ், அந்த கிரவுடிங் ஜாஸ்தியா இருந்துச்சுனாக்கா, டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் மாதிரி இருந்ததுனாக்கா அது SN1 வழியா போகும். அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆர்கானிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல பார்ப்போம். இப்போ இங்கேயும் இதை SN1 அப்படிதான் சொல்றோம். ஆனா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் டிசோசியேட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி SN2வை பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், அப்படி இல்லைன்னா அசோசியேட்டிவ் SN2 மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இன்டர்சேஞ்ச் மெக்கானிசம் ஒன்று இருக்கு. அதுதான் டிசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அண்ட் அசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த டிசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை
ஐடின்னு நம்ம டெசிக்னேட் பண்றோம். அதே மாதிரி அசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை IA அப்படின்னு நம்ம டெசிக்னேட் பண்றோம். இப்போ நம்ம SN1 மெக்கானிசம், அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல SN1 மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மெக்கானிசம் வந்து 2 ஸ்டெப் வந்து இன்வால்வ் ஆகுது இந்த மெக்கானிசத்துல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா மெட்டல் லீவிங் குரூப்பை வந்து ஒரு ஸ்லோ ஹெட்ரோலிசிஸ் மூலமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது உடைஞ்சு ஒரு 5 கோஆர்டினேட்டட் இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆன அந்த 5 கோஆர்டினேட் இன்டர்மீடியட் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நியூக்ளியோஃபைலோட கம்பைன் ஆகி செகண்ட் ஸ்டெப்ல அது வந்து ஒரு இதை ஒரு ப்ராடக்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசோசியேட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு லிகாண்டை லூஸ் பண்ணி ஒரு 5 கோஆர்டினேட்டட் ஸ்கொயர் பிரமிடலாவோ இல்லை வந்து ஒரு ட்ரைகோனல் பை பிரமிடல் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸையோ ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு புது லிகாண்டை வந்து அது வந்து இன்க்ளூட் பண்ணி திரும்ப வந்து அது ஒரு 6 கோஆர்டினேட்டட் ஸ்பீஷீஸை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் SN1 மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம நேரேட் பண்ணுற கண்டென்ட் வந்து இதுதான். அதாவது SN மெக்கானிசத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து மெட்டல் லீவிங் குரூப், அதாவது மெட்டலும் லிகாண்டும் ஹெட்ரோலைசிஸால உடைஞ்சு ஒரு 5 கோஆர்டினேட்டட் இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணுது ஃபர்ஸ்ட். அந்த ஃபார்ம் ஆன 5 கோஆர்டினேட் இன்டர்மீடியேட் வந்து நியூக்ளியோஃபைலோட ரேப்பிடா கம்பைன் ஆகுது செகண்ட் ஸ்டெப்ல. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிசோசியேட் ஆகி ஒரு லிகாண்டை லூஸ் பண்ணி ஒரு 5 கோஆர்டினேட்டட் ஸ்கொயர் பிரமிடல் இல்லைனாக்கா ட்ரைகோனல் பை பிரமிடல் இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறமா ஒரு புது லிகாண்ட் வந்து அதோட இன்க்ளூட் ஆகி ஒரு 6 கோஆர்டினேட்டட் ஸ்பீஷீஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்க இந்த ஸ்கிரீன்ல இந்த ரியாக்ஷனை பார்க்குறீங்க. MX6 ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அது வந்து ஒரு லிகாண்டை லூஸ் பண்ணி MX5 அப்படின்னு ஃபார்ம் பண்ணுது. அந்த லூஸ் பண்ண லிகாண்ட் தான் இந்த எக்ஸ், அது வெளியில வந்துடுது. அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஸ்டெப்ல இந்த 5 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் கூட இந்த இன்கமிங் லிகாண்ட் இது வந்து சேருது ஃபாஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ நமக்கு MX5Y அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோவாகவும் செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபாஸ்டாகவும் இருக்கு. அதனால இதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எழுதுறோம்னா ஸ்லோ ஸ்டெப்ல உள்ளதான் நம்ம எழுத முடியும். ஸோ ஸ்லோ ஸ்டெப்ல K is equal to concentration of MX6, அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் எலோன், அந்த சப்ஸ்ட்ரேட் மட்டும்தான் இது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம அதோட கான்சன்ட்ரேஷனை மட்டும் இங்கே வந்து அக்கௌண்ட் பண்ணுறோம். இதில் வந்து கேங்கிறது ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட். அதனால SN1 ரியாக்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதனால அதோட கைனட்டிக் ஆஸ்பெக்டை நம்ம கன்சிடர் பண்றப்ப அது வந்து யூனிமாலிகுலரா இருக்கு. அதாவது யூனிமாலிகுலர்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல எத்தனை ஸ்பீஷீஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் இன்வால்வ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். இப்போ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல 2 ஸ்பீஷீஸோட கான்சன்ட்ரேஷன், உதாரணத்துக்கு சப்ஸ்ட்ரேட் அண்டு அட்டாக்கிங் குரூப், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதை வந்து பைமாலிகுலர்னு சொல்லிடலாம் நம்ம. ஆனா கைனட்டிக் ஆஸ்பெக்ட்ல இங்க வந்து SN1 ரியாக்ஷன்ல இந்த சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகுறதுனால நம்ம வந்து இதை வந்து என்ன சொல்றோம், யூனிமாலிகுலர் அப்படின்னு சொல்றோம். அதனால போலார் சால்வெண்ட், இப்போ வாட்டர் மாதிரி போலார் சால்வெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து இந்த SN1 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. ஏன் போலார் சால்வெண்ட் வந்து ஃபேவர் பண்ணுதுன்னா, இப்போ உங்களுக்கு வாட்டர் வந்து H+OH- அப்படின்னு போகும். அதனால தான் அதுக்கு போலார் சால்வெண்ட்னே பேர். அதனால அது வந்து அயனைசேஷனை வந்து ஹெல்ப் பண்ணுது, அயனைசேஷனுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணுது. அதனால போலார் சால்வெண்ட் வந்து SN1 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. அதே மாதிரி நியூக்ளியோஃபைல் வந்து லோ கான்சன்ட்ரேஷன்ல இருந்தாலும் இல்லது நியூக்ளியோஃபைல் வந்து வீக்கா இருந்தாலோ
அந்த கேஸ்ல வந்து அது வந்து SN1 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணும். அடுத்ததா நம்ம SN2 மெக்கானிசத்தை பார்க்க போறோம். இந்த SN2 மெக்கானிசம்ங்கிறது ஆர்கானிக் ரியாக்ஷன் மெக்கானிசத்துல வர மாதிரி இதுவும் வந்து ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செப்பரேஷன் ஆஃப் ஹேலைட், அதே மாதிரி நியூக்ளியோஃபிலிக் அட்டாக், இது ரெண்டும் வந்து ஒரே சமயத்தில் நடக்குது. இந்த மெக்கானிசத்துல புது லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் கூட ஆட் ஆகி ஒரு 7 கோஆர்டினேட்டட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த 7 கோஆர்டினேட்டட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அசோசியேட் ஆகி நமக்கு வந்து அந்த இதை வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் SN2 மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஒரே ஸ்டெப்ல தான் நடக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு லீவிங் லிகாண்ட் வந்து வெளியில வந்துருது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா அசோசியேட் ஆகுறது ஒரு ப்ராசஸ், அந்த லீவிங் லிகாண்ட் வெளியில வர்றது இன்னொரு ப்ராசஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம 2 ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ரியாக்ஷன் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வச்சு தான் அதை டிட்டர்மின் பண்றோம். அதாவது காம்ப்ளெக்ஸோட கான்சன்ட்ரேஷன், அதே மாதிரி இன்கமிங் லிகாண்டோட கான்சன்ட்ரேஷன். இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடை பாருங்களேன். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த சப்ஸ்டேட் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இந்த இன்கமிங் லிகாண்ட். ஏன்னா இந்த ஸ்லோ ஸ்டெப், இதை வந்து இந்த ஸ்லோ ஸ்டெப்ல இது ரெண்டுடைய கான்சன்ட்ரேஷனும் இருக்கிறதுனால இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ல எதோட கான்சன்ட்ரேஷன்லாம் இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் வந்து கைனெட்டிக்ஸ்ல வந்து அந்த அதனுடைய ரேட்டை வந்து தீர்மானிக்கிறதுக்கு உடைய ஃபேக்டரா இது மாறும். அதனால இந்த ஸ்லோ ஸ்டெப்ஸ்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டேட் as well as the concentration of ligand இது ரெண்டும் இன்க்ளூட் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ரேட்ல எழுதுறப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டேட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிகாண்ட். அப்போ இது வந்து SN2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த மெக்கானிசம் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல இருக்க மேலே இது பைமாலிகுலர் அப்படின்னு சொல்றோம். அதாவது 2 மாலிக்யூல் கான்சன்ட்ரேஷனும் இதுல இன்க்ளூட் ஆகுறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பைமாலிகுலர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சால்வெண்ட்டே நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுச்சுன்னா, உதாரணத்துக்கு வாட்டரு நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுச்சுன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிஹேவியரை காட்டும். இப்போ நான் போலார் சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுங்க, வாட்டருக்கு பதிலாக, அதாவது வேற ஏதாவது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து SN2 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. அதோட நம்ம வந்து நியூக்ளியோஃபைல் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்துச்சுன்னா அது வந்து SN2 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. நம்ம SN1 மெக்கானிசம் பார்க்குறப்ப என்ன பார்த்தோம், நியூக்ளியோஃபைலுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா SN1 மெக்கானிசம் ஃபேவராக இருக்கும்னு பார்த்தோம். அப்படியே அதுக்கு உல்டாவா இங்கே நம்ம சொல்ல வேண்டியதுதான். இங்கே வந்து நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்து SN2 மெக்கானிசத்தை வந்து ஃபேவர் பண்ணுது. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் இடையில, அதாவது SN1 SN2 இந்த 2 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கும் இடையில ஒரு 2 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து டிசோசியேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்டர்சேஞ்ச் மெக்கானிசம் இல்லை இந்த இன்டர்சேஞ்ச் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட்டை அட்டாக் பண்ணி ஒரு அயன் பேரை ஃபார்ம் பண்ணும். அதாவது லீவிங் குரூப்பை உடைச்சு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு முன்னாடியே வந்து அது என்ன பண்ணும்னா அயன் பேரை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி அயன் பேரை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த
நியூக்ளியோஃபைலோட டிகிரி ஆஃப் அசிஸ்டன்ஸோ அது வந்து கம்மியா இருந்தாலோ அல்லது அந்த ரியாக்ஷன் வந்து டிசோசியேஷன் பேத்வேயை சூஸ் பண்ணாலோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டிசோசியேட்டிவ் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். டிசோசியேட்டிவ் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா அதை வந்து ஐடின்னு நம்ம டிசிக்னேட் பண்றோம். அதே மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து அசோசியேஷன் ரியாக்ஷன் பக்கமா ரொம்ப டில்ட் ஆச்சுனாக்க அதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் இன்டர்சேஞ்ச் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து ஐஏ அப்படின்னு நம்ம டெசிக்னேட் பண்றோம். ஸோ mx concentration of mx6 plus y into concentration of x5 mx into y. அடுத்தது இந்த SN1 SN2 ரியாக்ஷன்ல இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம SN1 ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். SN1 ரியாக்ஷன்ல ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ mx அப்படின்னா m வந்து மெட்டலை டினோட் பண்ணுது, எக்ஸ்ங்கிறது லிகாண்டை டினோட் பண்ணுது. இந்த மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் எப்பவும் ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் வந்து டிசோசியேட் ஆச்சுன்னா, உடைஞ்சதுன்னா லீஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் அது வந்து ரிமைனிங் 5 கோஆர்டினேட்டட் இன்டர்மீடியட் அதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச டிஸ்டர்பன்ஸை கொடுத்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் பிரமிடல் ஜாமெட்ரியில இருக்கும். இந்த இன்டர்மீடியட் mx5ங்கிறது அதுக்கப்புறமா இன்கமிங் லிகாண்டான ஒய்யால அட்டாக் பண்ணப்பட்டு ஒரு mx5y அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட்டை அது வந்து கொடுக்குது. அதாவது இந்த இன்டர்மீடியட் வந்து mx5 அது வந்து ஒரு புதிய லிகாண்ட் ஒய்யால அட்டாக் பண்ணுச்சுன்னா அது mx5y அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ நீங்க இங்க பாக்குறீங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்டெப்ல ஒரு லிகாண்ட் வந்து வெளியில வந்துடுது. அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் பிரமிடல் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்கமிங் லிகாண்ட் ஒய் வந்து அது கூட சேர்ந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இப்போ அடுத்த கேஸ் எப்படின்னா, இந்த மெட்டல் லிகாண்ட் பாண்ட் வந்து டிசோசியேட் ஆகி அந்த ரிமைனிங் அந்த mx5 இருக்கு இல்லையா, அதனுடைய பாண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியட்டை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா y வந்து அது கூட ஃபார்ம் ஆகி mx5y கொடுக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து இந்த mx பாண்ட் வந்து டிசோசியேட் ஆகுது. இந்த மெட்டலுக்கும் இந்த எக்ஸுங்கிற லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த பாண்டு டிஸ்டர்ப்ட் ஆகி என்ன ஆயிடுது, இது வந்து ஸ்லோ ஸ்டெப்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஷேப் வந்து ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியட்டா மாறிடுது. அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒய், இந்த ஒய் வந்து இது கூட சேர்ந்து mx5y அப்படிங்கிறத இங்க கொடுக்குது. அதனால இந்த இன்டர்மீடியட் வந்து இதுக்கு வந்து ரெண்டு பாண்ட் வந்து இன்கிரிமெண்டா தேவைப்படுது. ஏன்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் பிரமிடல் இன்டர்மீடியட்டுக்கு தேவையில்லாம இருந்தது. ஏன்னா ஸ்கொயர் பிரமிடல் இன்டர்மீடியட் வந்து SN1 மெக்கானிசத்துல ஃபார்ம் ஆகுது. ஆனா SN1 மெக்கானிசம் வந்து ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடல் அந்த DBP இன்டர்மீடியட் வழியா அது ஃபார்ம் ஆகுறதுனால ஃபார்மேஷன் ஆஃப் பை பாண்ட் வந்து இங்க வந்து பாசிபிளா இருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது SN2 மெக்கானிசம். இந்த SN2 மெக்கானிசத்துல ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைப்ல நியூக்ளியோஃபைல் வந்து ஒரு ஆக்டாஹெட்ரனோட ஒரு ஒன் ஆஃப் த எட்ஜஸ்ல அது வந்து அட்டாக் பண்ணி ஒரு பென்டோகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியட்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஒய் இருக்கு, இது வந்து
இந்த ஆக்டாஹெட்ரனோட ஒரு ஃபேஸ்ல வந்து இங்க வந்து அட்டாக் பண்ணதுன்னா அது வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பென்டோகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியட். ஸோ இதுதான் பென்டாகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியட். இதை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்படி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு லிகாண்ட் வந்து வெளியில போயிடுது. ஒரு எக்ஸ் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் ஒய் வந்து எப்படி அட்டாக் பண்ணுதுன்னா இந்த ஆக்டாஹெட்ரனுடைய ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ். இப்போ இந்த ஆக்டாஹெட்ரன் பார்த்தீங்கன்னா இதுல ஆக்சுவலி எத்தனை ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் இருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸஸ், இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸஸ், இது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸஸ், இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ்ல ஒரு ஃபேஸ்ல இந்த இன்கமிங் ஒய் இது இருக்கு இல்லையா, இது வந்து இங்க வந்து அட்டாக் பண்ணுது. இந்த ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ்ல இங்க வந்து இது அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்போ நமக்கு இது எப்படி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டாஹெட்ரல் வெட்ஜ் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. ஸோ இந்த ஒய் வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸை அட்டாக் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ணிடுது. இது வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டாஹெட்ரல் வெட்ஜ் இன்டர்மீடியட் அப்படிங்கிற இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. இந்த இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆன உடனே ஃபாஸ்டா ஒரு லிகாண்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ஆக்டாஹெட்ரல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. சேம் தான். இப்போ நம்ம ஆர்கானிக் சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்துல நம்ம பொதுவாக ஒவ்வொரு மெக்கானிசம் முடிஞ்சோடனே நம்ம என்ன எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப், எஃபெக்ட் ஆஃப் அட்டாக்கிங் ஸ்பீஷீஸ், எஃபெக்ட் ஆஃப் மீடியம், இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்க வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த ஆக்டாஹெட்ரல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை பாதிக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். இந்த எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டுடைய பாசிட்டிவ் சார்ஜ் அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மெட்டல் அதே மாதிரி லீவிங் குரூப் அது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அதனால இன்கமிங் குரூப் வந்து சப்ஸ்ட்ரேட் அட்டாக் பண்ணி SN2 மெக்கானிசம் வழியா இது வந்து பாசிபிளா ஆகுது. அதே மாதிரி மெட்டல் அயான்ல வந்து அந்த அயானிக் ரேடியை வந்து சின்னதா இருந்தா அதுவும் வந்து SN2 மெக்கானிசத்தை ஃபேவர் பண்ணுது. நம்ம ஆர்கானிக்ல எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி இங்கேயும் அந்த குரூப்பிங்ஸ், அதாவது அந்த கிரவுடிங், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நிறைய குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து SN2-வை சப்போர்ட் பண்ணாது, அது வந்து SN1 மெக்கானிசத்தை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இந்த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல அது வந்து டிசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல அதுல வந்து நியூக்ளியோஃபைல்னால எந்த எஃபெக்டும் இல்லை. ஏன்னா நியூக்ளியோஃபைலுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இல்ல நியூக்ளியோஃபைலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் அது வந்து SN1 ரியாக்ஷனுடைய ரேட்டை எந்த விதத்திலையும் அது வந்து அஃபெக்ட் பண்றது இல்லை. அதனால நியூக்ளியோஃபைல் எப்படி இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் வந்து இதுல வந்து பெருசா பாதிக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு மாறா இந்த நியூக்ளியோஃபைலுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னா நியூக்ளியோஃபைலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா SN2 ரியாக்ஷனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால
இத வந்து நம்ம SN1க்கும் SN2 ரியாக்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த நியூக்ளியோஃபிலிக் கான்சன்ட்ரேஷனை வந்து ஒரு டூலா நாம பயன்படுத்தலாம். அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப். இப்ப ஒரு பெட்டரான லீவிங் குரூப்னா அது வந்து எதை ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா யூனி மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை தான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா அட்டாக்குக்கு முன்னாடி நியூக்ளியோஃபிலிக் லீவிங் குரூப் வந்து அது வந்து உடையறதுக்கான ஒரு டெண்டன்சி இருக்கு. சப்ஸ்ட்ரேட்ல இருந்து அது உடைஞ்சு வெளியே போறதுக்கான ஒரு டெண்டன்சி இருக்கு. அதனால வெக்டர் லீவிங் குரூப் வந்து யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை ப்ரிஃபர் பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போறது எஃபெக்ட் ஆஃப் மீடியம். இப்போ எஃபெக்ட் ஆஃப் மீடியம்னா நம்ம என்ன மாதிரியான சால்வெண்ட் யூஸ் பண்றோம்? அது ஆர்கானிக் சால்வெண்ட்டா, போலார் சால்வெண்ட்டா? போலார் சால்வெண்ட்னா அது எப்படி இருக்கு? ஆர்கானிக் சால்வெண்ட்னா அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு போலார் சால்வெண்ட், அதாவது வாட்டர் மாதிரியான சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து என்ன பண்ணுதுன்னா லீவிங் குரூப்பை வந்து சப்ஸ்ட்ரேட்ல இருந்து பிரேக் பண்ணி SN1 மெக்கானிசத்தை அது வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே சமயத்துல நான் போலார் சால்வெண்ட், அதாவது வாட்டர் மாதிரி இல்லாம ஆர்கானிக் சால்வெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷன் வந்து SN2 நான் போலார் சால்வெண்ட்டோ இல்ல வாட்டர் மாதிரியான சால்வெண்ட் இல்லாம சால்வெண்ட்டே இல்லாம நம்ம அதை பண்ணோம்னா அது வந்து என்ன பண்ணுது? SN2 மெக்கானிசத்தை ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் ஆக்டாஹெட்ரல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியட் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதுல வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அயானிக் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா லிகான் மெட்டல் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பைண்டிங்கை வச்சு தான் அந்த ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து அயானிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இல்லைன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல அது வந்து SN1 வழியாகவும் போகலாம், இல்லை SN2 வழியாகவும் போகலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியட் வந்து SN1 மெக்கானிசத்துல ஸ்கொயர் பிரமிடல் இன்டர்மீடியட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி SN2 மெக்கானிசத்துல ஆக்டாஹெட்ரல் வெட்ஜ் இன்டர்மீடியட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம இந்த ஆக்டாஹெட்ரல் சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்துல நம்ம வந்து சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம் ஒரு பார்ட்டு, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரியாக்ஷன் ஒரு பார்ட்டு. இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்துல SN1, SN2 இன்டர்மீடியட் மெக்கானிசம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகே, நம்ம the remaining things we will see in the next video. Thank you.